பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன் ஆகா அவனே வள்ளலடி. கேர்ளோட அட்ராக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்றப்போ அவங்களோட பிரெஸ்ட், அவங்களோட ஹிப் அண்ட் அவங்களோட பட்டை சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றது, இடுப்பு வலினா அவங்க சொல்றது பிரெக்னன்சி திங் சொல்றாங்க. ஸோ பட் அதுக்கு முன்னாடி இழுக்கிறாங்க. ஆணுக்கோ 10 நிமிஷம் பொண்ணுக்கோ 5 நிமிஷம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, அது டைரக்டா கொடுத்தா நம்ம வாங்கிப்போமா? அந்த ஒரு லைட்டா மசாலா போட்டு அப்படி கொடுத்தா தானே பிடிக்கும். ஸோ அதுவும் அவர் பண்றாரு. இது காலை இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை, அந்த பாட்டுக்கெல்லாம் நான் பயங்கரமா வைப்பேன். இல்ல அஜித் சார் படத்துல நிறைய பாட்டு டபுள் மீனிங்ஸ் இல்ல. மேலே இருந்து நான் பார்த்தா அருவி கரைகள் தெரியாதா, கீழே இருந்து நான் பார்த்தா நிலவே ஒழுகி விட்டு கேட்டதுனால வேலைக்கு போகும் என் சேல பார்த்து போங்க பள்ளம் மேடு உள்ள சால. பட் ஆனா ஆக்சுவலி நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது பாட்டு பாடலாமா? லைக் ஓப்பனைஸ்டா எல்லாருமே பேசலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் ஆபாசமா ரசிக்கலங்க, அழகா ரசிச்சிருக்காரு. சினிமா அப்படிங்கிறது லைக் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுல பாடல்கள்ங்கிறத எப்பவுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வைக்கிற விஷயமா வரும். ஸோ வி கோட் ஹேவ் சம் சாங்ஸ். அதை வந்து நான் ஒரு சில சாங்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கே தெரியும், தேர் வில் பி டபுள் மீனிங் சாங்ஸ் தமிழ் சினிமான்னு இல்லை, எல்லா சினிமாலையுமே இருக்கும். வாட் இஸ் தட் சாங்? உங்களுக்கு அந்த சாங்க்கு உங்க கேட்டிருக்கீங்களா? அதோட ரியாக்ஷன் என்ன? அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். முதல் பாட்டே வந்து வைரமுத்து சார் பாட்டு தான். கண்டிப்பா இதை கேட்டிருப்பீங்க. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன் ஆகா அவனே வள்ளலடி. இது வந்து நாட் ஒன்லி இந்த பாட்டுக்கு மட்டும் இல்ல, உங்களோட கமெண்ட்ஸ்லயுமே இந்த லைனை அடிக்கடி நான் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த பாட்டுலாம் கேட்கும்போது ஆக்சுவலி வாட் யூ ஃபீல்? இது வந்து அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாட் யூ வாண்ட் டு சே அபௌட் திஸ் சாங்? வைரமுத்துக்கு ஆர்ட் ரசிக்கிற ஒரு இது இருந்திருக்கு. அவருக்கு ஐஸ்வர்யா ராய் பார்த்த உடனே ஷீ இஸ் a மிஸ் யூனிவர்ஸ். ஸோ அவங்கள பார்க்குறப்போ அவருக்கே தோணியிருக்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ அவர் அதை பார்த்து இருந்துக்கலாம். அண்ட் அதான் சொல்ல கேர்ளோட அட்ராக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களோட பிரெஸ்ட், அவங்களோட ஹிப் அண்ட் அவங்களோட பட்டை சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்குன்றப்போ அதில் கடவுள் ஐ மீன் காட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு பிரெஸ்ட் தான் இருக்கும், சில பேருக்கு பிரெஸ்ட் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு ஹிப் பெருசாக இருக்கும், சில பேருக்கு லோவாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் சம்திங். ஸோ மேபி அவர் அதை சொல்லி கூட எழுதியிருக்கலாம். ஸோ எனக்கு அது கமெண்ட்ஸ் இல்லை. அடுத்த மருது படத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹூஸ் தி லிரிசிஸ்ட், பட் ஆனா ரொம்ப யோசிச்சு எழுதியிருக்காருன்னு தெரியுது. தொடுத்த பூவுக்கு நார் பொறுப்பு, என் துவண்ட சேலைக்கு நீ பொறுப்பு, இழுத்த இழுப்புக்கு நான் பொறுப்பு, என் இடுப்பு வலிக்கு நீ பொறுப்பு. பட் couldn't explain this. Yeah, of course we can do that. அது எப்படி சொல்றது, இடுப்பு வலினா அவங்க சொல்றது பிரெக்னன்சி திங் சொல்றாங்க. ஸோ பட் அதுக்கு முன்னாடி இழுக்கிறாங்க. அவ்வளோ யோசிச்சு எழுதியிருக்காங்க. நீ தப்பா தானே எழுதியிருக்க, ஆனா நீ தப்பா. ஆர்ட் அவர் வந்து டபுள் மீனிங்ல தான் எழுதியிருக்காரு. ஒரு விஷயம் நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாது, அது எழுதியிருக்காரு. ஆனா அது எப்படி நம்ம பாக்குறப்போ அது எப்படி தெரியுது, டிஃபரெண்டா இருக்குல்ல. அது தப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது, அதை ரசிச்சு தானே எழுதியிருக்காங்க. அதுதான் பாலு தயிரா உரையும் முன்னே 10 தடவை சேர்ந்திருப்போம், தயிர் மோரா மாறு மட்டும் உயிரு கலந்திருப்போம். லைக் இஸ் டோட்டலி இன்டு இட். இல்ல இந்த பாட்டை இப்படிதான் எழுத போறேன், நீ எப்படியோ கேட்டுட்டு போ. லைக் ஆனா இந்த பாட்டை நம்ம வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல ஆடுவாங்க. ஐ ஃபீல் லைக் டேய் இந்த அர்த்தம் தெரிஞ்சா நீ ஆடுவியா? லைக் தெரியல. இல்ல நிறைய பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சா ஆடுவேன்றதை விட லைக் தே ஆர் அதை வந்து இமிட்டேட்டே பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நீங்க அந்த கோவில் சைட் ஷோஸ் எல்லாம் போனீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல ஆடுவாங்க, ஆடணும் பாடணும்னு சொல்லுவாங்க. லிட்டரலி இமிட்டேட் த லிரிக்ஸ் இன் த ஸ்டேஜ். ஸோ இட்ஸ் நாட் அ திங். அவங்க அதை அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சாலும் பரவாயில்ல போடா. அடுத்தது அற்புதமான ஒரு பாடல், அதுவும் வைரமுத்து சார் தான் எழுதியிருக்காரு. ஐ திங்க் he is something genius தான். இரு கைகள் தீண்டாத பெண்மையை உன் கண்கள் பந்தாடுதோ, மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா இந்த மார்போடு வந்தாடுதோ.
ஸ்பெஷல். அவரு வந்து எப்படின்னா அந்த காலத்து மனுஷன்றதுனால அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரசிச்சு ருசிச்சு எழுதியிருக்காரு. எல்லாமே அவர் பாருங்க லைக் முன்னாடியே அந்த லிரிசிஸ்டுக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தது என்னன்னா, அவர் டைரக்டா களத்துல இறங்கிட்டாரு. பட் ஆனா வைரமுத்து சார் பாருங்க அந்த கண்ணு அந்த அந்த ட்ராக்லயே தான் வந்து இஸ் மூவிங். இப்போ நமக்கு ஒரு விஷயம் குடுக்குறாங்க. அத டைரக்ட்டா குடுத்தா நம்ம வாங்கிப்போமா? இப்ப நானே ஒரு கேக் குடுக்குறேன். நான் கேக்க வந்து எதுவுமே டெக்கரேட் பண்ணாம அப்படியே குடுத்தேன்னா உங்களுக்கு பிடிக்குமா? அந்த ஒரு லைட்டா ஒரு மசாலா spice. போட்டு அப்படி குடுத்தா தானே பிடிக்கும். ஸோ அதான் அவர் பண்றாரு. ரெட் படத்துல இருந்து ஒரு பாட்டு யா வந்து அந்த யா you ஐ நோ got it, but தட். பேரு சொல்லும்போது you get it. யா. பழுத்தாச்சு நெஞ்சாம்பழம் பழுத்தாச்சு. ஓகே. யா ஆஃப் கோர்ஸ். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் நம்ம கிளியரா பேசுறப்ப கூட you never got this much shyness, like you're like Even everyone have that smile because ஓப்பனைஸ்டா எல்லாருமே பேசலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை ஜாலியா எடுத்துட்டு போறப்போ அது ஒண்ணு நான் என்னோட கமெண்ட்ஸ்லயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அழக ரசி, ஆபாசமா ரசிக்காது. அவர் ஆபாசமா ரசிக்கலங்க, அழகா ரசிச்சிருக்காரு. அப்போ அதை பார்த்து வைக்க வந்து வரதான் செய்யும். இப்போ அதே விஷயத்த ஒருத்தர் பச்சையா எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கே கோவம் வரும். பட் அவர் அதை அழகா எழுதியிருக்காரு. இது அகைன் கம்மிங் டு த மேன் வைரமுத்து. ஓகே. காற்று வெளியிடே சார் படத்துல இருந்து பாட்டு எழுதியிருக்காங்க. லைக் ஆணுக்கோ 10 நிமிஷம் பொண்ணுக்கோ 5 நிமிஷம் பொதுவா சண்டித்தனம் பண்ணும் ஆம்பளைய பொண்ணு கிண்டிக்கு அழகெடுப்பா. யா இட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட். எவ்ரிதிங் இஸ் அபௌட் லைஃப் லைஸ் அபௌட். யா கரெக்டா என்ன நடக்குமோ அதை கிளியரா எழுதி வச்சிருக்காரு. பிகாஸ் அந்த பாட்டுல அந்த சீனே வந்து அவங்க கர்ப்பமா இருப்பாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி she is pregnant. ஆணுக்கோ 10 நிமிஷம் பொண்ணுக்கோ 5 நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு அவங்க போய் சொன்ன மாதிரி எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் கோயிங் பேட்னு நினைக்கிறேன். ஓகே the conversation is taking somewhere Yeah. around, so let's come back. Okay. அசல் படத்துல எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கு வந்து ரொம்ப யோசிச்சு எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம். Yeah, ma'am. இல்ல அஜித் சார் படத்துல நிறைய பாட்டு டபுள் மீனிங்ஸ் இல்ல நிறைய பாட்டு இருக்கு. நிறைய பாட்டு. பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும். மழை வந்து நனைக்காமலே மடி மட்டும் நனைந்ததுன்னு இந்த மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்காங்க. லைக் That's what I said. We can't say it openly. Okay. ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஓப்பனா பேசவே முடியாது. ஆனா இப்போ இது நம்ம படிக்கிறோம்ல, இது வந்து இதுல பேடா எதனா இம்ப்ரெஷன் போதா? நோ இல்ல, அழகா போகுது. அதுதான் அவங்க பண்றாங்க. ஒரு விஷயம் நம்மளால வெளியே பேசவே முடியாது. ஆனா அந்த பாட்டுல ரொம்ப அழகா பேசிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. பாடல் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பாட்டுலாம் நிறைய இது பண்ணும்ல, உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சது? மச்சக்க இந்த இவரோட படம் நான் அவன் இல்லை, இவரு விஜயாண்டி விஜயாண்டி. song. அந்த இது வரும். மேலே இருந்து நான் பார்த்தா அருவி கரைகள் தெரியாதா, கீழே இருந்து நான் பார்த்தா நிலவே ஒழுகி போறானா. ஸோ இட்ஸ் லிட்டரலி அந்த சாங் வர லிரிக்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. ஈவன் நம்ம நிறைய பேர் இந்த லைஃப் ஆஃப் ராம்ல வைப் பண்ணிருப்போம் இந்த சாங். ஆமா. எனக்கு இது நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் நான் ரிலேட் பண்ணேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை, அந்த பாட்டுக்கெல்லாம் நான் பயங்கரமா வைப் பண்ணேன். பட் ஒன்ஸ் ஐ காட் டு நோ அந்த லிரிக்ஸ் தெரியறப்போ அதே மாதிரி ஜெயம் ரவியோட ஒரு மூவி, ஜெயம் ரவி அண்ட் த்ரிஷா நடிச்சிருப்பாங்க, கோழி வெடக்கோ. So that song is fully a double meaning song. லைக் ஐயோ லிரிக் கூட வரும். let's discuss about that because டக்குனு ஹிட்லர் ஆயிருச்சு. So அந்த பாட்டு ஃபுல்லாவே இருக்கும். இல்ல லைக் நிறைய பாட்டு இப்ப நான் இந்த சரி லிரிக்ஸ் வெக்கம் விட்டு கேட்டதுனால வேலைக்கு போகும் என் சேல பார்த்து போங்க பள்ளம் மேடு உள்ள சால. யா ஆஃப் கோர்ஸ் இட் டஸ். பட் ஆனா ஆக்சுவலி நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க. விளையாட்டு சொல்ல ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க் யூ. வேற ஏதாவது பாட்டு பாடலாமா? லைக் யூ லிட்டரலி குட் சிங் சோ குட். ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு யூ ஜஸ்ட் வைப் டுங்கறத நீங்க தாராளமா பாடலாம். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குலு குலு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா என்
கொஞ்சி நிக்க உன் பொன்மடையில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாழ்தானே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். இப்போ நீங்க இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கீங்களே, யூ காட் அ மைண்ட் பவர் வாட் எவர் இட் இஸ். இப்போ வந்து சினிமா சான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா சினிமா சான்ஸ் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னா வாட் வில் பி யோர் ஆன்சர் நவ்? லைக் 4 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஐஸ்வர்யாவோட ஆன்சர் தான் இப்பவும் இருக்குமா? நோ கண்டிப்பா மாட்டேன். ஷூர் அஃப்கோர்ஸ் வில் ஸ்டே டு த நேச்சர் ஆஃப் 2020. யா அஃப்கோர்ஸ். ஏன்னா நான் அப்போ எடுத்த முடிவும் அதுதான். ஏன்னா என் அம்மா என்னை நம்பி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த விஷயத்தில் நான் யாருக்கு ட்ரூவாக இருக்கணும் இல்லையோ எனக்கு அவங்க கொடுத்த ஃப்ரீடம். ஏன்னா எந்த பொண்ணுக்கும் எங்கள் அம்மா கொடுத்த அளவுக்கு எந்த அம்மாவும் ஃப்ரீடம் கொடுக்கல. ஏன்னா எனக்கு பல கோடி அவங்க சம்பளம் கொடுக்குறாங்கன்னாலுமே எனக்கு அந்த விஷயம் வேணும். எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணுவேன். இப்போ அந்த பர்சன் வந்து கேட்குறாங்களா, அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பட் அது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அவ்வளோ. ஓகே. லைக் படங்கள்லயே நான் சொல்றேன், இப்போ ரீசெண்டா ஆடை படமா இருக்கட்டும், இல்ல மற்ற இந்த மாதிரி போல்டான சீன்ஸ் இருக்கிற படங்கள்லயுமே தே வில் மேக் ஷுர் அந்த க்ரூல எல்லாரும் உள்ள இருக்க மாட்டாங்க, அந்த கேமராமேன் அந்த டேரக்டர் வில் பி பிரசன்ட். அதே மாதிரி இந்த மாதிரியான போல்ட் போட்டோ ஷூட் பண்ணும்போது எதர் த க்ரூ வில் பி பிரசன்ட் இல்ல அந்த போட்டோகிராஃபர் மட்டும்தான் இருப்பாங்க. How it happens? ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, ப்ளஸ் மேக்கப் பண்ணாங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அண்ட் லைட் மேம். ஏன்னா லைட் தேவைப்பட்டுச்சுன்னா லைட் மேம். பட் இப்போ வரைக்கும் நான் மோஸ்ட் பண்ண ஷூட்ஸ்ல எல்லாமே வந்து வெறும் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் மீ. ஏன்னா நாங்களே மொத்தமாக பார்த்துப்போம். பிகாஸ் எனக்கு ஆக்வர்டாக இருக்கும், நான் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தே ஆர் கன்ஃபார்மிங் லைக் தட். ஸோ அதனால நானும் ஃபோட்டோகிராஃபர் 2 பேர் தான் மோஸ்ட் ஷூட் பண்ணது. அண்ட் நிறைய நேரம்லாம் போகாது, வித்தின் 2 hours 3 hours அதுக்குள்ளேயே ஷூட்ஸ் நாங்கள் முடிச்சிடும். எவ்வளோ ஷார்ட்ஸ் எங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு முடிச்சிடும். ஸோ க்ரூ மோஸ்ட் ப்ரெசன்ட் இருக்க மாட்டாங்க. ஓகே. எவர் காட் ஷை? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்காக கேட்குறேன். ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கும், நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம், பட் தேர் பி அன் ஆக்வர்ட்னஸ், தேர் பி ஷைனஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும்ல. வாட் வாஸ் தட்? எனக்கு ஸ்டார்டிங் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் இன் த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, ஒரே ஒரு ஷூட் பண்ணுறப்போ ஐ காட் சம்திங் லைக் இப்படி நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கே தெரியல, உண்மையாலே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பண்ண ஷூட்ல எதுக்குமே எனக்கு வந்து நான் வந்து லைக் ஒரு பர்சன் மாதிரி நிற்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இல்லவே இல்லை. என்னோட க்ளீவேஜ் எக்ஸ்போஸ் ஆகுது, என்னோட பாடி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வரவே இல்லை. அவங்க முன்னாடி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அவங்க வந்து நான் வந்து இப்போ ஒரு எக்ஸிபிஷன்ல ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம், அந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ லைக் ரசிக்கிறாங்க என்ன, நான் அங்கே நிற்கிறேன். அந்த ஒரு இதுவாக தான் தோணுச்சே தவிர தப்பான எண்ணங்கள் எனக்கு வரவும் இல்லை, தோணவும் இல்லை. ஓகே. வாட் இஸ் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும்ல? லைக் எவர் ஆஸ்க்ட் ஆர் அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து ஏதாவது பேச ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்? நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. பட் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்ஸ்ல நான் பண்ணப்போ, புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க. லைக் உங்களை பார்த்தா எங்களுக்கு டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நானுமே பார்த்துருக்கேன், தே காட் டெம்ட். என்னோட முறை நடந்திருக்கு அந்த விஷயங்கள்லாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து அது தோணாது. நான் லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், இப்போ ரீசெண்டாக நான் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர் என் வயசு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஹி நெவர் டச் மீ இன் அ ராங் வே. என்னை டச் பண்ணா கூட நான் டச் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு தொடுறவங்க அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஈவன் நான் நியூடாக இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வராது. பிகாஸ் அவரோட ப்ரொஃபஷனலாக பார்க்குறாரு. ஹி டிடன்ட் அந்த பர்சனல்லையும் அந்த ப்ரொஃபஷனல்லையும் அவர் மிங்கிள் பண்ணிக்கிறார். மேபி ஏன்னா யாருக்குமே மூடு வராமல் இருக்காது. ஒரு பொண்ணு தமிழ் நியூடாக நிற்கிறாளோ இல்லை செமி நியூடாக நிற்கிறாளோ இல்லை க்ளீவேஜ் யாராக இருந்தாலுமே வரும். பட் என்னன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்காம ப்ரொஃபஷன் வேற பர்சனல் வேற அப்படின்னு அந்த ஒரு புரிதல் இருந்தாலே போதும். ஸோ அப்படி புரிஞ்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை பர்சனல் ஃபீலிங்ஸ்ல போட்டு குழப்பி கிளப்பி அதை வந்து டார்ச்சர் பண்றவங்களும் இருக்காங்க. Why always nude photo shoot? Why not traditional photo shoot? Simple இல்ல அப்படின்னு கேட்டேன். ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸும் சிம்பிள். நான் சொன்னேன்ல, மேக்கப்புக்கு முன்னாடி பின்னாடி என் மூஞ்ச எனக்கு மறைக்க விருப்பம் இல்லை. ஒரு பிரைடல்ன்றப்போ ஒரு பிரைடல் மேக்கப் போட்ட பொண்ணை நீங்க முன்னாடி பார்க்கறதுக்கும் பின்னாடி பார்க்கறதுக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ். அவங்களே போடுவாங்க பிஃபோர் ஆஃப்டர். அதை பார்த்துருக்கீங்களா? யாரோ மாதிரி இருப்பாங்க, அவங்கள யாரோ மாதிரி மாற்றி வச்சிருப்பாங்க. எனக்கு அது பிடிக்கல, அது வேண்டான்னு தோணுச்சு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ற ஃபோட்டோகிராஃபர் தான் உங்க ஹஸ்பண்ட்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்குறேன். நோ நோ இல்ல. நோ, he is not. He is almost 65. Then how he is my husband?
லைக் எவ்ரிபடி ஹேஸ் தட் டவுட் டூல. No, Like he is married and he have a kid. அவர் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிருப்பாரு? somewhat you gave that answer. Hope so everybody understand. நிறைய கேள்வி இது வந்திருக்கு. லைக் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜூன் மந்த்னால தெரியல, நிறைய கேள்வி வந்திருக்கு. Are you lesbian? No. I'm not. Everybody wants to know this nowadays. No, எனக்கு ஆக்சுவலா வந்து என்னோட செக்ஷுவல் திங்கை வந்து எனக்கு இதுதான் சொல்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. நான் வந்து பையா, நான் லெஸ்பியனா, நான் gay. அது எனக்கு தெரியல. நான் சொல்ல செக்ஸ் இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். மனுஷன் படைச்சதுல, கடவுள் படைச்சதுன்னு சொன்னா மனுஷன் படைச்சதுல மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். ஸோ அதை வந்து நான் ஜெண்டர் வைஸாக பிரிக்கணும், ஜெண்டர் வைஸாக சொல்லணுன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. செக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே. பட் ஆனால் லைக் நம்ம இந்த வீடியோஸ்லாம் போடுறோம்ல, எவர் காட் இந்த வீடியோ தப்பா அபியூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்றதுக்குலாம் ட்விட்டர்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கேயே ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லை, பட் நிறைய பேர் சொன்னாங்க ட்விட்டர்ல உங்க வீடியோஸ் வச்சு லெட்டரா ஒருத்தர் சொன்னார், உங்க வீடியோ வந்து ஒரு குரூப்ல போட்டு தப்பு தப்பா பேசிட்டு உட்காந்துருக்காங்க, ரொம்ப பச்சையா பேசுறாங்க, உங்க வீடியோவை ரொம்ப பேடா யூஸ் பண்றாங்க, மவுத் பண்ணி யூஸ் பண்றாங்க, செல் பண்றாங்க. ஐ மீன் என்னோட வீடியோவை வேற யாருக்கோ வித்துருக்காங்களாம். ஐ டோன்ட் நோ வாட் தே டூயிங். பட் எனக்கு வரப்போ அந்த ஐடியை என்னால் போய் பார்க்க முடியாது. தே ஆர் லிட்டரலி பிளாக் மை ஐடி. நான் போய் பார்க்க முடியாத அளவுக்கு அதை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ என்னால் அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவும் முடியாது. So but they are doing it. Yeah, of course, still they are doing. நான் அது என்ன யோசிச்சேன்னா கர்மா இஸ் தே. வாட் தே ஆர் டூயிங் டு மீ, இட்ஸ் வில் பி ரிஃப்ளெக்ட் ஆன் தட். அண்ட் என் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும் நான் அந்த விஷயம் பண்ணலைன்றது. அது வெளியே அந்த விஷயம் அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்கும், ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது மாற ஆரம்பிச்சிடும். நான் அதுதான் இதையும் சொல்லுவேன். அவங்க பண்றது இப்போ நல்லா இருக்கலாம், பட் ஒரு ஸ்டேஜ்ல அது நல்லா இருக்காது, அவங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. அண்ட் நிறைய விஷயம் பேசணும், லைக் பாடணும், பேசணும். And thank you so much for this interview. Thanks a lot.